Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஸ்ரீரங்கம் வத்த குழம்பு தான். நல்லா மணக்க ரொம்பவே அருமையாக வந்துச்சுங்க இந்த குழம்பு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது ஸ்ரீரங்கத்து வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா தாங்க அரைக்கணும். 2 விதமான பொடி அரைக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு தனியாக சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட நம்ம துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு நான் வைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வரமிளகா 5லேருந்து 6 சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பச்சரிசி 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணிக்கலாம். ஒரு வானலில் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா கருகிடாமல் ஆனால் அதே சமயம் நல்லா பொன்னிறமாக ப்ரௌனிஷாக வறுபடணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர் மாறி இருக்குன்னு. இப்போ இது 2த்தையுமே நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். வெந்தயமும் பொடி பண்ணியாச்சு, முதல்ல அரைச்ச வறுத்ததையும் பொடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, வெந்தயம், சீரகம் இது 3மே நம்ம தாளிக்கணும். வெத்த குழம்புக்கு எப்பவுமே நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பெருங்காயம் 1 கட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 20 பல்லு கிட்ட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 100லேருந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு இது கூடவே இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழமாக தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கியாச்சு. இப்போ நம்ம குழம்பு பொடி சேர்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த பொடியும் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பொடி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி கலர் ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. புளி நல்லா ஒரு லெமன் சைஸ், சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் முருங்காய் 2 சேர்த்து குழம்பு வைக்கிறேன். முருங்காய் வதக்க வேணாம். இந்த ஸ்டேஜில் முருங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு குழம்போட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். புளி மிளகா பொடியோட வாசனை எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகணும். குழம்பு இவ்வளோ சூப்பராக கொதிச்சு கலரே இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா ஒன்றா கலந்துருங்க. ஏன்னா கட்டியாக ஆகிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம பொடி பண்ண வெந்தய பொடி, வறுத்து அரைச்ச வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்துடலாம். இந்த பொடி 2 பொடியும் தான் ஸ்ரீரங்கம் வெத்த குழம்போட ஸ்பெஷலே. இப்போ கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுது. கடைசியாக இப்போது நல்லெண்ணெய் நல்லா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு வெல்லம் நல்லா ஒரு சின்ன சைஸ் போட்டுக்கலாம். இந்த நல்லெண்ணெய் வெல்லம்லாம் சேர்க்கும்போது இன்னும் குழம்போட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கம கமன்னு மணக்க மணக்க ஸ்ரீரங்கம் வெத்த குழம்பு ரெடி.